திமுக என்ற தீய சக்தி அப்படின்னு எங்க இரு பெரும் தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை. மக்களுக்கு சொல்றதை எதையுமே செய்யறதில்லை. மக்களுக்காக எதுவுமே இந்த அரசாங்கம் செய்யவில்லை. வாயால் பேசுகிறார்களே தவிர எந்தவித வேலையும் நடக்கவில்லை. யாருமே இந்த பக்கம் வந்து பார்க்கல. சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் போகணும்னா அம்மாவுடைய ஆட்சி வந்தால்தான் மக்கள் நல்லபடியாக வாழ முடியும். 26ல் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதனால தானப்பா 26ல் எங்க ஆட்சி வருதுன்னு சொல்றேன். பாருங்க, ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள் அவர் இன்று மறைந்தார் என்றாலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வீடுகளிலும் நிறைந்திருக்கிறார். எல்லாருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அதே போல இரு தலைவர்களும் இந்த இயக்கத்தின் வழியாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஏழை எளிய மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செய்தவர்கள். மக்களோடு மக்களாக இருந்து ஆட்சி நடத்தியவர்கள் புரட்சி தலைவரும் சரி, அம்மாவும். அவர் வழியிலே தான் நாங்களும் வரும் 26 தேர்தலில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வந்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களையும் கொடுப்போம் என்பதை இந்த அம்மாவின் நினைவு நாளில் சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, திமுக என்ற தீய சக்தி அப்படின்னு எங்க இரு பெரும் தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை. மக்களுக்கு சொல்றதை எதையுமே செய்யறதில்லை. அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த இயக்கத்தை நாங்க அப்படி சொல்லிட்டோம். இப்பயும் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் இங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். மக்களுக்காக எதுவுமே இந்த அரசாங்கம் செய்யவில்லை. வாயால் பேசுகிறார்களே தவிர எந்தவித வேலையும் நடக்கவில்லை. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்க, நீர்நிலைகளை எல்லாம் சரி செய்யவே இல்லை. சரி செய்யறதா சொல்லி டெண்டர்கள்லாம் விடப்படுது. அதுல வந்து பாதி பேர் செஞ்சதா சொல்லி கணக்கை கொடுத்துட்டு போயிடுறாங்க. பாதி பேர் வந்து டெண்டரை விடாம தடுத்து நிறுத்திடுறாங்க. போட்டி யாருக்கு போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக காரர்களுக்கு இடையே உள்ள போட்டியில அதையும் நிறுத்திடுறாங்க. இதனால இன்னைக்கு யார் பாதிக்கப்படுறாங்க? பொதுமக்கள், அது குறிப்பா ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை நான் நேரடியா போய் பார்த்துட்டு வந்ததுனால தான் நான் இதை சொல்றேன். முழங்கால் தண்ணியில நிற்கிறாங்க. குடும்பங்கள்ல உள்ள சட்டுப்பட்டு சாமான்லாம் போயிடுச்சு. எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு, மாடு வளர்க்குறவங்களோட மாடுகள் போயிடுச்சு, ஆடுகள் போயிடுச்சு. இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? அம்மா உணவகம்னு வச்சு அம்மா கொடுத்தவங்க, தாலிக்கு தங்கம் அம்மா கொடுத்தாங்க, எல்லாத்தையும் நிறுத்திட்டு சாப்பாடு போடுறத கூட நிறுத்திடுச்சு. அதே போல் அந்த மாவட்டங்கள்ல எல்லாம் சொல்கிறாங்க, யாருமே இந்த பக்கம் வந்து பார்க்கல. சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் போகணும்னா அம்மாவுடைய ஆட்சி வந்தால்தான் மக்கள் நல்லபடியாக வாழ முடியும். அப்படிங்கிற நிலைமை இப்போ இந்த 4 ஆண்டு காலத்தில் எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் ஒரு 26ல் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். தமிழக மக்கள் எங்களோட இருக்காங்க. நிச்சயமாக அவர்களுடைய ஆட்சியாகவே தான் இங்கே நடத்துவோமே ஒழிய இது தனிப்பட்ட ஒருத்தருக்காகலாம் நடத்த மாட்டோம் ஆட்சி. அந்த முறையே எங்களுக்கு தெரியாது. இதுதான் ஒன்று. இப்போ நான் கிளம்பி வரும்போது தகவல் கிடச்சிது, பல்லாவரத்தில் கழிவு நீர் குடி தண்ணியில் கலந்து எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க.
தண்ணி தாகத்துக்கு பருகியிருக்காங்க. அதில் வந்து திரிவேதி, வரலட்சுமி, மோகனரங்கம் அப்படிங்கிறவங்க இறந்து போயிருக்காங்க மருத்துவமனையில். இன்னும் 30 பேருக்கு மேல அட்மிட் ஆகியிருக்காங்க. அதுல 4-5 பேரு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கிற தகவலும் வந்து. இந்த ஆட்சி பாத்தீங்கன்னா சென்னையில மெட்ரோ வாட்டர், மாநகரத்துக்கு குடிநீர் இதுன்னு ஒரு துறையே இருக்கு, ஒரு அலுவலகம் இருக்கு. ஏன் உங்களுக்கு தெரியுதுல்ல, தண்ணி வந்து கலந்து கழிவுநீரோட வருதுன்னு தெரியுதுல்ல, உடனடியா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இந்த ஏரியா பல்லாவரம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்கள்ல மெட்ரோ வாட்டர்ல இருந்தே, சென்னை குடிநீர் வாரியத்திலிருந்து லாரிகள்ல போர்வெல் தண்ணியை எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு லாரியா அந்த இடத்துல நிறுத்தி இருந்தால் அவங்க அதுல தண்ணி குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்திருப்பாங்க. இன்னைக்கு இத்தனை உயிர் பலி ஏற்பட்டிருக்காது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உயிர் பலி வேற வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல. அதிகாரத்தை எந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் பண்ணணும்னு திமுககாரவங்க இருக்காங்களே ஒழிய, ஆட்சி அதிகாரத்தை ஒழுங்கா செய்யாம இருக்கிறதுனாலதான் இப்ப வர்றப்ப கூட இந்த 3 சாவு ஏற்பட்டு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த அரசாங்கம் இப்போ கூட நான் சொல்லிட்டேன், இந்த பல்லாவரம் இந்த சைட்லாம் சொல்கிறேன். அதே போல் வந்து வெளியூருங்களில், மாவட்ட தலைநகரங்கள்லாம் நகராட்சி அங்கேருந்து தண்ணி லாரிகளில் கொண்டு போய் வச்சு முதல்ல வழியை பாருங்க. அப்புறம் விழுப்புரம் பக்கத்தில் இருளர் காலனிக்கெல்லாம் போகணும். அங்கே அவங்க படித்த சர்டிஃபிகேட்டு, முக்கிய தஸ்தாவேஜுகள்லாம் வந்து தண்ணியோட போயிருக்கு, கொஞ்சம் நனைஞ்சு போயிடுச்சு. என்னையே அழைச்சு பண்ணி காட்டுறாங்க. கொஞ்சம் வெயில் வந்திருக்கு, எல்லாம் பாயில காய வச்சுருக்கு. அதனால இந்த அரசாங்கத்துல மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனம் எடுத்து, முதலமைச்சர் கவனம் எடுக்கணும். அந்த மாதிரி அவங்களுடைய தஸ்தாவேஜுகள் எதுவாக இருந்தாலும் போயிருக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு அவங்களுக்கு திரும்ப அதை புதுப்பிச்சு கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். அதனாலதானப்பா 26ல எங்க ஆட்சி வருதுன்னு சொல்றேன். பாருங்க, ஏன் கவலைப்படுறீங்க? ஆட்சியே அம்மாவோட வச்சுதான். நான் தான் கொண்டு வரேன்.